வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. சார், தமிழக அரசியல்ல அதாவது தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தலுங்கிறது இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகள் இருந்தாலும் கூட இப்போதே அந்த கூட்டணி கணக்குகள் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. யார் யாரோட அப்படிங்கிற டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப அண்மையில நம்ம பேச வேண்டிய சப்ஜெக்ட் எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. பாஜக கூட்டணி வைக்க போறாங்களா அல்லது புதுசா கட்சி துவங்கிருக்கக்கூடிய விஜயோட கூட்டணி சேர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சில டீலிங் எல்லாம் நடந்துச்சு, பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அவர் இவ்வளவு கேட்டாரு, அது எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு சார்? தமிழக அரசியல் களத்துல என்ன போயிட்டு இருக்கு? கூட்டணி என்பது ஷேரிங் த காமன் ட்ரீம், பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு. உலகெங்கிலும் அதுதான் பொதுவான சொப்பனம். வாக்கு அரசியல என்னவா இருக்க முடியும்? ஆட்சியை பிடித்தல். இப்போ ஆட்சியை பிடிக்கணும்னா ஏற்கனவே ஆட்சி கட்டில் இருக்கிற ஒரு கட்சியை நம்ம அகற்றணும். அப்ப இயல்பாக அந்த ஆட்சி கட்சிக்கு எதிரான ஒரு அரசியலை தான் நம்ம கையில் எடுக்க முடியும். எல்லா கட்சிகளுக்கும் இது பொதுவானதுதான். அப்போ திமுக ஆட்சிக்கு எதிரான கருத்து, ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிரான கருத்து, இப்படிதான் இது தொடர்ந்து போகும். எங்களோட ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், அதாவது 63, 64லேருந்து 67 அண்ணா ஆட்சி வர்ற வரைக்குமான அரசியல் காங்கிரஸுக்கு எதிர். காங்கிரஸ் இன்னைக்கு பிஜேபி என்ன நிலைமையில் இருக்கோ அந்த நிலைமை. அதாவது தேசிய அரசியல், நாடு முழுவதும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தா தான் நாட்டுக்கு நல்லது, நாடு பிளவுபட்டு விடாமல் தடுக்க வேண்டும்னா காங்கிரஸ் தான், மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி தான் ஆட்சி விடணும், அது காங்கிரஸ் தான். இப்படிதான் இருந்தது. காலப்போக்கில் பல்வேறு தேசிய கொள்கைகள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சூட்டாகி வரல. ஆனா அது காங்கிரஸ் கட்சி திருத்தல. இப்படியான ஒரு சூழல்ல காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. முன்னதாக திமுக ஒன்று அரசியலை எளிமைப்படுத்தினாங்க. அரசியலை எளிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. ஒரு காலகட்டத்தில் என்னோட ஸ்கூல் டேஸோட பிகினிங், அதாவது நான் 7th 9th படிக்கும்போது, அப்பவுமே நாங்கள் மன்றத்துல எல்லாம் எம்ஜிஆர் மன்றத்தில் ஆக்டிவ்ங்கிறதுனால எனக்கு பசுமையான நினைவுல இருக்கு. அரசியல் ரொம்ப கஷ்டங்க, அது புரிபடாத ஒரு விஷயம் என்று சொல்லும்போது 7வது வகுப்பு 8வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அரசியல் புரிஞ்சுது அப்படின்னா அது அது எளிமைப்படுத்துதல் இல்லையா? அப்ப என்ன அரசியல் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்க, சமூக நீதி. இது ஈஸியா புரியும். சமூக நீதி வார்த்தை தான் இன்னைக்கு பெரிய விஷயம் மாதிரி தெரியுது. ரொம்ப சிம்பிள் தான். எல்லோரும் எல்லாமும் கிடைக்க வேண்டும். அப்புறம் ஜாதி ரீதியான பிளவுகள் இருக்கக்கூடாது, இது எல்லாருக்கும் புரியும். ஏழைக்கு உதவி பண்ணணும், இது எல்லாருக்கும் புரியும். அப்போ ஒட்டுமொத்தமாக ஜனநாயக சோசியலிசம்னு காங்கிரஸ் ஒரு கருத்து சொல்லுது. அது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஜனநாயக சோசியலிசம் அதுக்கு பேரு. அது ஆவடி கூட்டத்தில் அவங்க போட்ட தீர்மானம். அந்த ஜனநாயக சோசியலிசம் பேசுற காலகட்டத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றது ரொம்ப எளிதா புரிஞ்சுது. எல்லாம் போக அப்ப இருந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது நம்ம சில தெருக்களுக்குள்ள நுழைய முடியாதுங்க. நம்மளோட மாமா இல்ல நம்ம தாத்தா இவங்கெல்லாம் மேல் துண்டு அணிய முடியாது. அப்படியே துண்டு சட்டை போட்டிருப்பாங்க, சட்டையை கழட்டி கக்கத்தில் வச்சுக்குவாங்க. மேல் துண்டு போட்டிருப்பாங்க, அதை எடுத்து இடுப்புல கட்டிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்து வரும்போது துண்டே ஒரு குறியீடா மாறிடுச்சு. அரசியல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றாங்க, அது எப்படியா கிடைக்கும்? துண்டே குறியீடு பாருங்க. தோல்ல துண்டு போட்டுட்டு பேசுறாங்க மீட்டிங்ல. அண்ணா தோல்ல துண்டு போட்டிருக்காரு, கலைஞர் தோல்ல துண்டு போட்டிருக்காரு, நாவலர் போட்டிருக்காரு. துண்டு போட்டாலே அது ஒரு சமூக புரட்சியோட அடையாளம் ஆயிடுச்சு. அப்படியான ஒரு காலகட்டம் வரும்போது அந்த காங்கிரஸ் அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எப்போதுமே வாக்கு அரசியல் இங்க கலாச்சார யுத்தமா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அதுதான். காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பிஜேபி இருக்கு, அவ்வளவுதான் தேசிய அளவுல வித்தியாசம். அப்ப 67ல கூட்டணி யுகம் வந்துருச்சு. 62ல முதல் கூட்டணி குட்டி குட்டியா அமைக்கும் போதுங்க, அப்போ பார்பர் ஷாப்ல தான் நாங்க பேப்பர்லாம் படிப்போம். பேப்பர்லாம் வீட்டில் வாங்க முடியாது. அதிகபட்சம் ஒரு இலவச வாசக சாலை இருந்தது. அந்த இலவச வாசக சாலையில படிப்போம். ஒரு கிராம வானொலி நிலையம் இருந்துச்சு, அங்கதான் ரேடியோ கேட்கவே முடியும். வீட்டில் ரேடியோலாம் கிடையாது. அப்படிதான் அரசியலை புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த பேப்பர்ல படிக்கும்போது கூட்டணியே புரியல எங்களுக்கு. அது எப்படிங்க திமுக வேற கொள்கை சொல்லி, ஏன்னா அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி ஆக்டிவா இருக்கு. பொது உடைமை சித்தாந்தம், எல்லாம் காடு விளைஞ்சன கண்ணே நமக்கு கையுங்காலம் தானே மிச்சம், பட்டுக்கோட்டை பாடுவாரு. எம்ஜிஆர் அதை பெரிய அளவுக்கு அது திரைமொழியில கொண்டு போவாரு.
அப்போ சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு அரசியலை எளிமைப்படுத்தும் போது கூட்டணி எப்படி சாத்தியம்? திமுகவோட எப்படி பிற கட்சி கூட்டணி அமைக்க முடியும்? காங்கிரஸ் கட்சியோட எப்படி பிற கட்சி கூட்டணி அமைக்க முடியும்? இது உண்மையிலே புரியல. எங்களோட மூத்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிக்கணும்னா கூட்டணி வேணுயா, வெற்றி பெறணுமா எல்லா ஓட்டையும் ஒன்னா சேரு. அப்போ வெற்றிக்கு கூட்டணி அவசியம். இதை வந்து புரிஞ்சுக்கும் போது 63 வரும்போது திமுகவே பிளவுபட்டுருச்சு. சம்பத் தலைமையில பெரிய அளவுக்கு கட்சி வந்து விரிசல். சம்பத், கண்ணதாசன் பெரிய பெரிய ஆளுங்க. சம்பத் என்ன சொன்னார்னா, என்னங்க பெரியார்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம், புதிய பாதை கண்டு விட்டோம். புதிய பாதை கண்ட பிறகு பழைய பூஜா மனோபாவம் எதற்கு நம்ம வந்து அடைமொழியோடு அழைக்கணும்? ஏன் நாவலர்னு அழைக்கணும்? ஏன் வந்து கருணாநிதியை கலைஞர்னு அழைக்கணும்? ஏன் அண்ணாவை வந்து அறிஞர் அண்ணான்னு அழைக்கணும்? பெரிய ஆச்சரியமானது. என்னைய சொல்வின் செல்வர்னு அழைக்காதீங்கன்றார் அவர். தமிழ் தேசியம்னு கட்சி சுத்தமா புரியல. தமிழையும் தேசியத்தையும் எப்படி ஒன்னா சேர்க்கறது? அப்போ மீண்டும் மீண்டும் அரசியலை எளிமைப்படுத்துதல்ங்கிறதா இதுல அடிப்படை சூத்திரம். பொது எதிரியை வீழ்த்துதல்ங்கிறது இன்னொரு சூத்திரம். 67 கூட்டணி சக்சஸ். பொது எதிரியை வீழ்த்த பழைய எதிரிகளை அவ்வளவு பேரும் ஒன்னா திரண்டாங்க. தமிழ் தேசியத்திலிருந்து, அப்புறம் இடதுசாரிகளிலிருந்து வலதுசாரி சுதந்திரா வரைக்கும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அப்போ கூட்டணி இனிமேல் இன்றியமையாது. 67 இருந்து இன்னைய வரைக்கும் ஒரே ஒரு தடவை ஜெயலலிதா அம்மா எடுத்த முயற்சி தாங்க கூட்டணி இல்லாத முயற்சி. மற்றபடி யாருமே கூட்டணி இல்லாம கிடையாது. அப்போ புதிய வரவு வரும்போது, இந்த புதிய வரவு இன்னைக்கு நேற்றுக்கு வருதானா? இல்ல. கண்ணதாசன் தமிழ் தேசிய கட்சி, அது புதிய வரவு தான். 61, 62 காலகட்டங்க. சமீபத்திய காலகட்டம் விஜயகாந்த் புதிய வரவு தான். நடுவில் வந்து டி ராஜேந்தர் 2 வாட்டி கட்சி ஆரம்பிச்சார், 2 பேர்ல. பாக்கியராஜ் 88, அதெல்லாம் பத்திரிகையாளர் ஆன பிறகு நான் பார்த்தது. இதெல்லாம் வந்து நான் பள்ளி கல்லூரி காலகட்டத்தில் பார்த்தது. ஆக புதிய வரவு வந்துகிட்டே தான் இருக்கும். புதிய வரவுக்கு என்ன அவங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன ஓட்டு? இது வந்து அவங்க எடுக்கிற அரசியலை முன்னிறுத்தியது. அப்ப அரசியலை என்ன விஜய் என்ன அரசியலை முன்னெடுத்துரு, அதை நான் அவரோட சினிமா கவர்ச்சியெல்லாம் குறைச்சே மதிப்பிடலைங்க. கண்டிப்பா ஒரு ஹீரோவுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு ஓட்டு இருக்கும். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும், விஜய் ஓட்டு எவ்வளவு இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா. ஆளாளுக்கு தோணுன்னு சொல்லுவாங்க. விஜயே பெரிய எஸ்டிமேட் வச்சிருப்பாரு. அவர் கூட இருக்கிறவங்க, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கூட இருக்காங்க, அவங்களும் பெரிய எஸ்டிமேட் வச்சிருப்பாங்க. நான் பிராக்டிக்கலா எப்படி எஸ்டிமேட் போடுவேன்னா, ஒரு மாநாடு நடக்குது, மாநாட்டுக்கு எத்தனை வண்டி வந்திருக்கும், இது ஒரு கால்குலேஷன். வண்டி என்ன கணக்கு? பஸ் வரலாம், கார் வரலாம், வேன் வரலாம். எங்க காலத்துல நாங்க மாநாட்டுக்கு சைக்கிளை மிதிச்சுட்டு போவோங்க. என்னன்னா ஊருக்குள்ள நடக்கும். மதுரைன்னு எடுத்தீங்கன்னா வாசி வீதிக்குள்ள மாநாடு நடக்கும். டபக்குன்னு வந்து சைக்கிளை மிதிச்சுட்டு போயிடலாம். அனுப்பானடியில இருந்து கூட சைக்கிளை மிதிச்சுட்டு போயிடலாம். இன்னைக்கு அது வாய்ப்பு இல்லை. எங்க மாநாடு நடத்தினாலும், எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் நீங்க வந்து ஒரு 4 வீலர்ல தான் போக முடியும். இல்லைன்னா நம்ம ஆளை கூட்டிட்டு வரணும். அப்போ பழைய மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு வித்தியாசம். பழைய மாநாடுலாம் 2 நாள் 3 நாள். நான் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் திருச்சி மாநாடு அண்ணா காலத்துல வந்து நான் பார்த்துருக்கேங்க. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமே இப்போ பணிப்போர். எம்ஜிஆர் வந்தா அந்த இடத்துல நான் கலைஞர் இருக்க மாட்டேன்ட்டாரு. இதெல்லாம் வந்து 65க்கு ஒட்டிய காலகட்டம், 65 கொஞ்சம் முந்தி. கலைஞர் வந்து குளித்தலையில் தங்கிட்டாரு. திருச்சிக்கு வர வேண்டியவர் குளித்தலையில் தங்கியிருக்காரு. எம்ஜிஆர் வந்து சரி நான் முன்னாடியே பேசிட்டு இருக்கேன், முன்னாடியே பேசிட்டு போயிட்டாரு. கலைஞர் வராரு. அப்புறம் அண்ணாவுக்கும் ரொம்ப வருத்தம். அவர் உடனே ஒன்று சொன்னாரு, தம்பி ஒரு கை ஓசை எழுப்பாது, பல கைகள் சேர்ந்தால்தான் ஓசை எழும்பும். இதுதான் அவர் சொன்ன மெசேஜுங்க. நல்ல பசுமையா எனக்கு நினைவில் இருக்கு. அப்போ பல கைகள் சேருவது, கட்சிக்குள்ளேயும் சேரணும், பிற கட்சிகளும் சேரணும். அப்பதானே பல கை ஓசை வரும். அப்போ ஒருவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருந்தா தான் மிச்ச கரங்கள் சேருவதற்கு தயாரா இருக்கும். அப்போ ஓட்டு வங்கி எஸ்டிமேஷன் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆயிடுது. ஓட்டு வங்கி எஸ்டிமேஷன்ல வாகன கணக்குன்னு போட்டீங்கன்னா சராசரியா 20 பேர், அதாவது ஆவரேஜ் கணக்கு, பஸ் எல்லாம் சேர்த்த ஆவரேஜ் கணக்கு 20 பேருங்கிறது பத்திரிகையாளனாக என்னோட அனுமானம். இது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஒரு வாகனத்துக்கு 20 பேர் அப்படின்னா 5 வாகனத்துக்கு 100 பேர். 1000 பேர் வரணும்னா 50 வாகனம், 10,000 பேர் வரணும்னா 500 வாகனம், 1,00,000 பேர் வரணும்னா 5,000 வாகனம். அப்போ ஒரு மாநாட்டுக்கு எத்தனை வாகனம் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு எளிது. என்னன்னா எல்லாமே செக் போஸ்ட், டோல்கேட்டை தாண்டி தான் வரணும்.
இப்ப 4 லட்சம் பேர் விஜய் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா 20,000 வாகனம் அங்க வந்திருக்கணும். அது வரலைங்க. இவங்க சொல்ற 10 லட்சம்னா எவ்வளவு வாகனம் வந்திருக்கும் நீங்க பாருங்க. டோல்கேட் எல்லா டோல்கேட்லயும் எக்கச்சக்கமா வசூல் அள்ளி இருக்கணும். அப்படியெல்லாம் வரல. அப்போ சராசரியா கொஞ்சம் கிரேஸ் மார்க் எல்லாம் போட்டா ஒரு 3ல இருந்து 4 லட்சம் பேர் வந்திருக்கலாம். 4 லட்சம் பேர்னா அவங்க ஊருக்கு போய் ஆளுக்கு 10 ஓட்டு திரட்டினா 40 லட்சம் ஓட்டு வரலாம். 6,4 கோடி ஓட்டு இங்க. ஒரு 4,4 கோடி ஓட்டு போலாகும். 4,4 கோடிக்கு 40 லட்சம்னா 8ல இருந்து 10% ஓட்டு. இது என்னோட கணக்கு. இன்னொரு கணக்கு என்னன்னா ரேஷன் கார்டு. ஒரு ரேஷன் கார்டுக்கு ஆவரேஜா 5 பேர். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 2,4 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. அது 5 பேர் கொண்ட ஒவ்வொரு குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு வருது அப்படின்னாலும் இதே கணக்கு தான் வருது. இதே 30-40 லட்சம் ஓட்டு தான் வருது. இந்த கணக்கு நான் மட்டும் போட மாட்டேன். சீனியர்ஸ் இப்போ என்னோட சக அரசியல் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை திரு ஸ்டாலின் அவர்களோ எல்லாருமே என்னோட வயசுல குறைந்தவர்கள் தான். இந்த கணக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்க வழியே இல்லை. இல்லை அவங்களோட இருக்கிற திங்க் டேங்க் இந்த கணக்கை போட்டிருப்பாங்க. அப்போ முதல்ல விஜய் மாநாட்டுக்கு இருந்த அந்த பிரம்மாண்ட தன்மை கணக்குகள் போட 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 குறையும். அப்ப இவங்க வந்து இவ்வளவுதான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். திமுக விஜயோட கூட்டணி போக முடியாது, ஏன்னா அவர் திமுக ஆட்சியை எதிர்க்கிறாரு. விஜயும் போக மாட்டாரு. அண்ணா திமுக கூட்டணி போகலாம், ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிற இடத்துல அந்த ஒத்த கருத்துடையங்கிற இடத்துல எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. அப்போ 8% ஓட்டு நம்ம கிட்ட வந்து 20% லோக்சபால இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது இன்னும் கூடும். குறைஞ்ச 25% நம்ம ஓட்டு இருக்கும்போது 8% 25% சேர்ந்தால் 25% வச்சிருக்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா 8% வச்சிருக்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா? இந்த ஒரு கேள்வி தாங்க இல்ல பிரதானம். ஓகே சார், இங்க 2 கேள்வி எனக்கு இதுல நீங்க பேசுனதுல. நீங்க அந்த ஸ்ட்ரென்த் விஜய்க்கு 8% வாக்கு வங்கி எப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டீங்க. இப்ப அங்க வந்து வந்த 4 வீலர் கணக்கு பண்ணீங்க, 2 வீலர்லயும் வந்திருப்பாங்க. அது ஒரு கவுண்டிங் ஒண்ணு. 2வது வந்து மாநாட்டுக்கு வர முடியாம மற்ற மாநாட்டுக்கு வராதவங்க வெளியில இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா நிறைஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் வீட்டுல இருந்திருப்பாங்க, வீட்டுல இருந்து பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்களும் கொஞ்சம் வாக்குவங்க இருப்பாங்க. அப்படி அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது அது வந்து நிச்சயமா நீங்க சொன்ன அந்த 8% கூட போறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு, ஒரு விஷயம். 2வது அந்த ரேஷன் கார்டு கணக்கை நான் கொண்டு வரேன். ரைட், சரி சார், ஓகே. இப்ப 2வது என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து 25% வச்சிருக்க ஒரு சிஎம்மா அல்லது 8% வச்சிருக்க சிஎம்மா நீங்க கேக்குறீங்க. இவர் வந்து டெபுட்டி சிஎம் தான் கேட்கிறாருன்னு சொல்லப்படுது. அதாவது அதிமுக கூட்டணிக்கு போனா எனக்கு நான் டெபுட்டி சிஎம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதாவும், 2வது 60 தொகுதியில் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதாகவும் செய்திகள் வருது. அதை எப்படி சார் பார்க்கலாம்? ஆரம்ப கால செய்திகள் அப்படிதான் வந்ததுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு பிறகு நான் கலந்து கொண்ட பல டிவி விவாத அரங்குகள்ல விஜய் கட்சி சார்பாக பேச வந்த பேச்சாளர்கள் எல்லாமே நமக்கும் தெரிஞ்சவங்க தான். சீனியர்ஸ், ஃபேர்லி சீனியர்ஸ். அவங்க எடுத்து வைத்த வாதங்களின்படி பார்க்கும்போது விஜய் முதல்வர் வேட்பாளர்ங்கிற வாதத்தை தான் அவங்க எடுத்து வச்சாங்க. அப்போ அதிமுக ஊழல் கட்சி இல்லையா என்கிற ரீதியில கேள்வி வரும்போது, இல்ல அவங்களும் ஊழல் கட்சி தான், அவங்களே நாங்க எதிர்ப்போம் என்றுதான் நாங்க பதில் வந்துச்சு. இன்னைக்கு கூட விஜய் ஊழல் பட்டியல் வெளியிட போறாருன்னு காலையில இருந்து நம்ம நண்பர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் அதெல்லாம் எதுவும் வரல. அதாவது திமுக ஃபைல்ஸ் மாதிரி, அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் மாதிரி. இந்த இடத்துல அண்ணாமலை லண்டன்ல இருந்து வராருங்கிறதையும் நீங்க சேர்த்துக்குங்க. ஏன்னா அவரு நேத்தே அவரு சர்டிபிகேட்லாம் காமிச்சு ஒரு போட்டோ வந்துருச்சு. எல்லாம் 10 பேர் சர்டிபிகேட் வச்சு நிக்காங்க. ஒரு அரசியல் தலைவருக்கு எதுக்கு மேற்படிப்பு, அரசியல் மேற்படிப்புன்னு எனக்கு தெரியல. எல்லாம் முந்தையே முடிச்சிருக்கணும். நான் வந்து அரசியல் விஞ்ஞான முதுகலை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல முடிச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. சரி, அவரு படிச்சுட்டு வர்றாரு, ஆர்வம், நம்ம வந்து விட வேண்டியதில்லை. ஆனா அவர் வந்த உடனே என்ன செய்வாருங்க? திமுக எதிர்ப்பு தானே கையில் எடுப்பாரு. அப்ப திமுக எதிர்ப்புனா பிஜேபி இப்ப என்ன சொல்லிருச்சு? கூட்டணி பத்திலாம் யாரும் பேசாதீங்க, அதெல்லாம் வந்து மேலிடம் எடுக்க வேண்டிய முடிவு. சரிதான், நேஷனல் பார்ட்டி, நம்ம லோக்கல் லீடர் பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போ பிஜேபியும் விஜய் கூட்டணியை பற்றியான தெளிவான முடிவுல இல்ல. விஜயும் பிஜேபியை ஒரு மைல்டா எதுக்குறாரு. ஒன்லி சான்ஸ் வந்து அதிமுக தான். அப்ப அதிமுக தயாரா இருக்குங்க, தயாரா இருக்கும். ஒரே ஒரு இடம் தான் இடிக்குது. இதுல என்னன்னா, விஜயகாந்த் கூட்டணிக்கு வரணும்னு 2010 அந்த பேச்சு எழும்போது இதே மாதிரி அப்ப பேச்சு எழுதுங்க. ஏன்னா 2006 2011 திமுக ஆட்சி. 2006 2009 விஜயகாந்த் வந்து அவரோட 8% 10% ஓட்டு வங்கியை ப்ரூவ் பண்ணிட்டாரு. விருதாச்சலம் எம்எல்ஏ ஆயிட்டாரு. அப்போ விஜயகாந்த் அதிமுக கூட்டணிக்கு வந்தா திமுக வீழ்த்திடலாம், இதே கணக்கு தான்.
நம்ம பேசுற எல்லா கணக்கு தான். ஆனா ஜெயலலிதா தயங்குனாங்க. என்ன காரணம்னா, சினிமா பிரபலம் மீண்டும் இன்னொருவர் வந்து எப்படி அதிமுகவுக்குள்ள வரலாம்? அது சரியா வருமா? எம்ஜிஆர் வளர்த்த கட்சி. இதெல்லாம் தான் தயக்கத்துக்கு காரணம். என்னதான் வெற்றி தேவைன்னாலும் நம்ம சேர்க்க முடியுமா? இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு டாக்டிக்கல் மூவ் அப்பவுமே பண்ணாரு. 2011ல அதிமுக ஆட்சிக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்தது எதுன்னா விஜய் மக்கள் இயக்கம். 2011 தேர்தல் நிலவரம் அதுதாங்க. அல்டிமேட்டா வந்து ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி மலர்ந்தது. அது வெற்றி பெற்றது. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனா ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பனிப்போர், சட்டமன்றத்திலே எதிரொலிச்சது. கூட்டுறவு சங்க தேர்தலே கூட்டணி இல்லைன்னு ஆயிப்போச்சு. சிம்பிள் ரீசன் என்னன்னா, எல்லா சினிமா ஸ்டாருக்கும் ஒரு ஈகோ இருக்கும், தன்முனைப்பு இருக்கும், பொலிட்டிக்கல் லீடர்ஸுக்கும் அது இருக்கும். அது எத்தனையோ வருஷம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அது இல்லாம இருக்குமா? இல்ல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அது இல்லாம இருக்குமா? எல்லாருக்கும் இருங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கிளாஷ்ல அது திருப்பி அந்த ஒரே உரையில 2 கத்தி இருக்க முடியாதுங்கிற கதை தான். இது எல்லாம் போக கன்ஃபர்மேட்டரி பயஸ் வந்து அரசியல் விஞ்ஞானத்துல ஒரு முக்கியமான விஷயங்க. என் பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார். கன்ஃபர்மேட்டரி பயஸ்னா என்னன்னா, ஒரு சார்பு நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டே வர்றது. இப்போ திமுக இன்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கு. மகளிர் உரிமை தொகை. அதனால திமுக தான் திருப்பி வரும். எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் புழுகு, பொய், பச்சை பொய். அப்போ திமுக சார்பு நிலையை உறுதிப்படுத்திக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லது அதிமுக சார்பு நிலையை பலவீனப்படுத்துது. இந்த கன்ஃபர்மேட்டரி பயஸை கிரியேட் பண்ணணும். எல்லா கட்சியுமே கிரியேட் பண்ணணும். நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல்களில், சட்டமன்ற தேர்தல்களில் யோகி ஆதித்யநாத் வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் பிரச்சாரம் பண்றாரு. உத்தரப்பிரதேச முதல்வர் என்ன சொல்றாரு? அவரு யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால்ன்றார். அதாவது இந்துக்கள்லாம் ஒற்றுமையா இருந்தா தான் நமக்கு வந்து நம்ம பொழைச்சோம், தப்பிச்சோம். நம்ம வந்து பிளவுபட்டு நின்னோம்னா அவ்வளவுதான், நம்ம அவுட்டு. எதை சொல்றாரு? பல்வேறு ஜாதிகளாக நம்ம இதை ட்ரீட் பண்ணக்கூடாது, இந்து மதம் தான் பார்க்கணும். இது வந்து பழைய பாலிசி தான். அதாவது ஆர்எஸ்எஸ் பாலிசி, பிஜேபி பாலிசி தான். அப்ப காஸ்ட் சென்சஸை பத்தி, ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி ராகுல் காந்தி மற்றவங்களாம் பேசும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான ஸ்டாண்டு உத்தரப்பிரதேசத்துல இருந்து மகாராஷ்டிரால பேசுறாங்க. டக்குன்னு மகாராஷ்டிரால இருக்க பிஜேபி அதை எதுக்குது. இதெல்லாம் இங்க லாயக்கூடாது, நீங்க அதெல்லாம் அங்க வச்சுக்கோங்க, அதெல்லாம் உத்தரப்பிரதேச வாரணாசியில வச்சுக்கோங்க, இங்க இதெல்லாம் லாயக்கூடாது. அஜித் பவார் அதை எதுக்குறாரு. ஆனா பிஜேபி துணை முதலமைச்சர் அதை ஆதரிக்கிறார். அப்போ நேஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து வர்ற ஒருவர் வந்து சில விஷயங்களை பேசும்போது அது அந்த மாநிலத்தோட கல்ச்சருக்கு அகைன்ஸ்டா மாறிடும். இப்ப தமிழ்நாட்டில் நேஷனல் பாலிடிக்ஸை ஒட்டி பேசக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி தான். பிஜேபிக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. 10% இருக்கலாம், 12% இருக்கலாம், அது அவங்கவுங்க கணக்கு. ஆனா இருக்கு. அப்ப அவங்களோட கூட்டணி சேர்றதுன்னா யாராலையும் முடியாது. பாமக இருக்கு இன்னைக்கு, ஆனா அவங்களும் அந்த கூட்டணியில எவ்வளவு நாள் நீடிப்பாங்கன்னு தெரியாது. நேற்றைக்கு நியூஸ் 18ல பேசின பிஜேபி செய்தி தொடர்பாளர் வந்து எங்களோட ஸ்ட்ராட்டஜி 2024 தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி, 26 தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னார். கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்குனா கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் விரும்புறது இல்லைங்கிறது பொது அபிப்பிராயம். சரி, மக்கள் மாறி இருக்கலாங்க, விரும்புறாங்கன்னு வச்சுக்குவோம். ஆட்சியில் பங்குனா அது அப்படியே விஜயோட பாலிசி தான். விஜய் அதான் சொல்றாரு. ஆட்சியில பங்கு கேட்கிற கட்சிகள் நிறைய. காங்கிரஸ் கட்சி கூட ஆரம்பத்தில் கேட்டுச்சு. பாமக இன்னைய வரைக்கும் அதான் சொல்லுது. அன்புமணி தொடர்ந்து அதை சொல்லிட்டே வர்றாரு. விசிக கேட்டுச்சு, இப்ப கொஞ்சம் பம்முது. அப்போ ஆட்சியில பங்குனா ஒரே ஒரு வகையில் தான் சாத்தியம். என்னன்னா, நம்ம ராஜ்யசபா சீட்டுக்கு சேர்த்து ஒப்பந்தம் போடுற மாதிரி 2025 ராஜ்யசபா தேர்தலில் கமலஹாசனுக்கு ஒரு இடம் கொடுப்போம்னு 2024 தேர்தல் ஒப்பந்தம் இல்லையா? அத மாதிரி ஆட்சி வந்தால், இந்த கூட்டணி ஆட்சியை பிடித்தால் எல்லா கட்சிகளுக்கும் வந்து அதிகாரத்தில் பங்கு, இப்படி ஒரு ஒப்பந்தம் ப்ரீபோலா வரணும். நேற்றைக்கு அவர் பிஜேபி செய்தி தொடர்பாளர் சூர்யா என்ன சொன்னார்னா, எங்களோட ட்ராக் ரெக்கார்டை பாருங்க, 2014 மெஜாரிட்டி, 2019 மெஜாரிட்டி, ஆனாலும் நாங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில பங்கு கொடுத்துருக்கோம்.
இதுதான் எங்க ட்ராக் ரெக்கார்டு, அதனால அதை நம்புவாங்க அப்படிங்கிறது அவரோட வாதம். அப்போ அதிமுக கூட்டணி ஆட்சியில பங்கு இது சொல்லுமா முதல்ல? திமுக விட்டுருவோம், அது ஆட்சி கட்சி சொல்லாது. ஏன்னா அதை ஜெயலலிதா அவர்களே சொல்லல. அந்த காலத்துல விஜயகாந்த் அவர் லைட்டா கேட்டெல்லாம் பார்த்தாரு, அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஆனா ஜெயலலிதா ரொம்ப வலிமையா இருந்தாங்க. அவங்களோட தனிப்பட்ட வலிமை இருந்துச்சு, கட்சியோட வலிமை இருந்துச்சு. அவங்க அதனால சொல்லல. பட் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல. இப்ப அவரு வெற்றி பெறணும், அது வரைக்கும் நகர்ந்தாகணும்ல. இப்ப அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு? அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்போ வலிமை இல்ல. நீங்க 2001 தேர்தலுக்கு முந்தி 2000 வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை, தர்மபுரி பஸ் எரிப்பு, 2000 கடைசியில அதிமுக பலவீனமா தான் தெரிஞ்சது. 2001 வந்து இதே எந்த தியாகத்துக்கும் தயார்னு ஜெயலலிதாவும் சொன்னாங்க. 2001 அவங்க என்ன பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 100 சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தாங்க. 100 அவுட் ஆஃப் 234, 140 தான் நின்னாங்க. அதுல கூட சின்ன சின்ன கட்சியெல்லாம் ரிட்டையர்ல நின்னுச்சு. அவ்வளவு பெரிய சீட் ஷேரிங்க்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அப்ப கூட கூட்டணி அப்ப நான் உண்மையிலே நாங்க என்ன நினைச்சோம்னா, என்னங்க 140 இடத்துல போட்டி போட்டு இவங்களுக்கு 120 இடம் எங்க ஜெயிக்கும், மெஜாரிட்டி வருமா வராதா, இந்த டிபேட் வந்துச்சு. அப்போ டிவிக்கள் இல்ல, பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்தோம். அப்பமும் கூட்டணி ஆட்சிங்கிற அந்த ஒரு கூட்டணி ஆட்சியோ ஆட்சியில பங்கு அந்த வகைராக்குள்ளேயே போகல. கலைஞர் உண்மையிலேயே மெஜாரிட்டி இல்லாம 2006 வந்தாரு. 15 சீட்டோ 16 18 சீட்டோ வந்து பாமக. காங்கிரஸ் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு சில இடங்கள் கொடுக்கலாங்கிற பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. கலைஞர் அதுக்கு தயாரா இல்ல. அதாவது மைனாரிட்டியாக இருந்த போதும் தயாரா இல்ல. டக்குன்னு பாமகவை கூப்பிட்டு அவர் வந்து ஆதரவு கடிதம், கவர்னருக்கு ஒரு காப்பி, அறிவாலயத்துக்கு ஒரு காப்பி, நேர டாக்டரே கொடுத்துட்டாரு. இப்ப இவ்வளவு ஆட்சியில பங்கெல்லாம் பேசுற பாமக, அதிகாரத்தில் பங்குன்னு பேசுற பாமக 2006 கை மேல சந்தர்ப்பம் வந்தப்ப ஏன் அவங்க செய்யல? ஏன் செய்யலன்னா 2004 வந்து யூபிஏ 1 அதுல எல்லாரும் இருக்காங்க. அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சர். அப்ப எப்படி செய்வாங்க? சரி, இதுல வந்து தேசிய அரசியல் எப்போதுமே இதுல கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருங்க. விஜய்க்கு தேசிய அரசியல் கம்பல்ஷன் இல்ல. ஆட்சியில பங்கெல்லாம் தாராளமா சொல்லிடுவாரு. ஆட்சி வந்தா தானே பங்கு கொடுக்கணும். அது தனி கதை இல்ல. அது எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாத. ஆனா அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு அது உதவியா இருக்கலாம். அப்போ கூட்டணி என்று வரும்போது கன்ஃபர்மேட்டரி பயஸ் போக ஒரு ஃப்ரேமிங் வேணும். அதுவும் பொலிட்டிக்கல் ஃப்ரேமிங் பாங்க. 2 கான்செப்ட் அதுல. வாக்கு அரசியல்ல கன்ஃபர்மேட்டரி பயஸ் ஒரு கான்செப்ட், பொலிட்டிக்கல் ஃப்ரேமிங் இன்னொரு கான்செப்ட். பொலிட்டிக்கல் ஃப்ரேமிங்னா என்னன்னா ஒரு சட்டகத்துக்குள்ள நம்ம அடைத்தல். திமுகவோட ஃப்ரேம் என்ன? திராவிட மாடல், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், இந்த சமூக நீதி, மாநிலத்தின் உரிமைகளை காப்பாற்றுதல், அல்டிமேட்டா மாநிலத்தின் நலன்களை விட்டு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அப்படிதான் அதை முடிப்பாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து தற்செயலா நான் படிச்சுட்டு இருந்தப்பதான் படிச்சேன். இன்னைக்கு தேதி மாநிலத்துக்கு கவர்னர் பதவி தேவையில்லைன்னு டெல்லியில போய் அவர் சொன்னாருங்க. அப்ப அவர் முதலமைச்சர். அப்ப அது ஜெயலலிதாவோட குரல் தான். ஏதோ பிளானிங் கமிஷன் கொடுத்துக்கோ எதுக்கோ போயிட்டு வெளியில வந்து பேட்டி அடிக்கும் போது மாநிலத்துக்கு கவர்னர் தேவையில்லை, அப்படியே கவர்னர் போடுறதா இருந்தாலும் மாநில அரசெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் போடணும்ன்றாரு. இப்ப அவரே ஒரு கவர்னர் பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது அரசியல். விஜய் அரசியலும் மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். மாற்றம் வரத்தான் செய்யும். அப்போ எந்த இடத்துல வந்து இந்த இதை அவங்க தாண்டுவாங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டாயா, மீதி ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கி இருக்கும், 35-40% இருக்கும். குட்டி குட்டியா இருக்கு. சீமான்ட்ட கொஞ்சம் இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஓட்டு வங்கி இருக்குங்க. அந்த ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா தலைவர்களிடையே பெரிய புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு ஏற்படுமாங்கிறது தான் என்னோட சந்தேகம். ரைட் சார். ஆனா இப்பொழுதுக்கு, அதாவது எலெக்ஷனுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 1.5 ஆண்டுகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். பட் இப்போதைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட ஆசிலேஷன் என்னவா இருக்கு? அதாவது திமுக இப்படியே வீழ்த்தி ஆகணும், அவர் வந்து ஆளுங்கட்சியா மாறி ஆகணுன்ற ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு ஒண்ணு. அப்ப அதுக்கு கூட்டணி அமைக்க போறது யாரு கூட? ஒண்ணு பாஜகவோட போக போறாரா அல்லது விஜயோட போக போறாரா? விஜயோட போக போறதா டிமாண்ட் பெருசா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. பாஜக கிட்ட இந்த அளவுக்கு டிமாண்ட் கிடையாது. பட் பாஜகவோட போனா ஆல்ரெடி நம்ம பண்ண அரசியலுக்கு அது வந்து எதிராக திரும்பிடுமா அப்படின்ற ஒரு பெரிய நெருக்கடி இருக்காரு. அவரோட டிசிஷன் என்னவா இருக்கும், எதை நோக்கி நகர்வான்ற மட்டும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க சார்? அதாவது இதுல 2 தரப்புக்குமே அந்த ஓட்டு வங்கி தேவைப்படுதுங்க. இப்ப வந்து அதிமுக இருக்கிற பல சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு பிஜேபியோட 5000 ஓட்டோ 10,000 ஓட்டோ அவசியம் தேவை அவங்கவுங்க ஏரியால. பிஜேபியில் இருக்க சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் அதிமுக ஓட்டு வங்கி தேவை. ஆனா
இந்த நிலைப்பாட அவங்க எப்படி பிஜேபி வேண்டவே வேண்டாங்கிற நிலைப்பாட அண்ணாமலை களத்துக்கு வந்து அண்ணாவை எதிராக பேசுனது, ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்து பேட்டி கொடுத்தது, அதுல இருந்து தொடர்ந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் வந்து பல்வேறு சூழல்கள் காரணமாக எடுக்கப்பட்ட நிலைப்பாடு. நேற்றைக்கு கூட திரு பாபு முருகவேல் அதிமுக சார்பாக பேச வந்தவர் இல்லவே இல்லை, பிஜேபியோட இல்லவே இல்லை, தயவு செஞ்சு இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க, அதை நான் பேசி முடிச்சோன்னு அவர் பேசும்போது மீண்டும் மீண்டும் எதுக்கு இதை கிளப்புறீங்க, நாங்க தான் இவ்வளவு உறுதியா சொல்லிட்டோமே, அப்படி நோ சான்ஸ் அப்படிங்கிற ரீதியில சொன்னாரு. கண்டிப்பா ஏன்னா அவர் வெறும் செய்தி தொடர்பாளர் மட்டும் இல்ல, ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காரு. அவர் சொன்னதை நம்ம அப்படியே தான் எடுத்துக்கிடணும். அப்போ பிஜேபி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப பிஜேபி இல்லை அப்படின்னா பிஜேபி இல்லாம ஜெயிப்பது எப்படி? பிஜேபி இல்லாம ஜெயிப்பதுன்னா ஒரு 10% ஓட்டு வங்கியை உயர்த்தினா டஃப் கண்டெஸ்ட் கொடுக்கலாம் திமுகவுக்கு. அந்த 10%க்கு வரக்கூடியவங்க தான் யாருமே இல்லை. இப்ப தேமுதிக இருக்குன்னா ரொம்ப அது இப்பதான் அவங்க நடைபயணம்லாம் நான் வரப்போறேன்னு பிரேமலதா வந்து அறிவிச்சிருக்காங்க. நீ கட்சியை எழுச்சியுற செய்து அதை ஓட்டு வங்கியை உயர்த்தி ரொம்ப லாங் கோல் மாதிரி தெரியுது. விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த மாஸ் அப்பீல் அவங்களுக்கு கிடையாது. அப்ப அது ஒண்ணுதான் இருக்கு இன்னைய தேதிக்கு அதிமுகவோட ஒரு முக்கியமான கட்சின்னு அது ஒண்ணுதான் நம்ம எடுத்துக்க முடியும். கிட்டத்தட்ட 5 மக்களவை தொகுதியில அவங்க போட்டி போட்டாங்க. விருதுநகர்ல மட்டும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதிமுகவோட ஓட்டு வங்கியை உயர்த்தக்கூடிய கட்சிகள்ங்கிறது எல்லா கட்சியும் சேர்ந்தா கூட இன்னும் 2% மேல உயர்த்தவே முடியாது. அப்ப 25 இல்ல 24, 26, 27 மாத்தலாம், அவ்வளவுதான். வெற்றிக்கு தேவை 35. தமிழ்நாட்டுல வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்பதான் இந்த பேச்சு வருது. விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட ஓட்டு வங்கி அன்டெஸ்டட் ஓட்டு வங்கிங்க. விஜய் எவ்வளவுதான் வாங்குவாரு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் ஒரு ஒரு கிரியேஷன் இருக்கு, ஒரு ஹைப் இருக்கு. அப்போ அவர் சேர்ந்தா அதிமுக வசதியா இருக்கும். இதே மாதிரி ஹைப் தாங்க 2010 வந்துச்சு விஜயகாந்தை வச்சு. ஆனா விஜயகாந்த் டெஸ்டட் ஓட்டு வங்கி, அதாவது 8% அவர் கண்டிப்பா விழுங்க அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 8% எப்படி வந்துச்சுன்னா திமுக அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி தான் அது. 2011 கூட்டணிக்கு பிறகு உண்மையிலே இந்த 8% வந்திருக்குமான்னா யாருக்கும் தெரியாது. அது அப்படியே செம்புல புயல் நீர் போல அது கலந்துருச்சு. அது இப்போ நம்ம உண்மையிலே தெரியாது. ஆனா அடிப்படையில அதோட 8% 10% விஜயகாந்த் ஓட்டு வங்கிங்கிறது 2 கட்சிக்கு 2 கழகத்துக்கு எதிரான ஓட்டு வங்கி. அப்போ ஒரு கழகத்தோட கூட்டணி வைக்கும் போது அது என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அவருக்கு அந்த ஓட்டு வங்கி கிடைக்கல. அப்போ விஜயோட ஓட்டு வங்கியும் 2 கழகத்துக்கு எதிரானதா தான் அப்படிதான் அவர் கொண்டு போறாங்க. கண்டிப்பா ஒரு கழகத்துக்கு எதிரானது அது திமுக. அப்போ பிஜேபி விஜய் கூட்டணிக்கு முயற்சி செஞ்சாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அதிமுக ரொம்ப தயங்குது. எனவே அதிமுக இன்றைய தேதிக்கு அவங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் கூட்டணி இல்லைன்னா திமுகல இருந்து யாராவது உடைஞ்சு வந்தா அவங்கள சேர்த்துக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா ஆரம்பத்துல விசிக வந்து கொஞ்சம் உடையிற மாதிரி தெரிஞ்சுது திமுக கூட்டணியில இருந்து. இப்ப இல்ல. இப்போ சிபிஎம் சிபிஐ அவங்க விடுற அறிக்கைகளை பார்த்தாலும் திமுக கூட்டணி விட்டு வர்ற மாதிரி தெரியல. ஸ்டாலின் வந்து ரொம்ப சமத்காரமா செயல்படுறாரு. என்னன்னா அந்த கூட்டணி கட்சி கலைஞர் வந்துங்க ஒரு மாதிரி அவரு அரசியல் விற்பனர். அப்புறம் நிறைய இடம் கொடுக்காட்டா கூட எதயத்தில் இடம் கொடு சொல்லி எல்லாம் சமாளிச்சிருவாரு. என் எதயத்தில் இடம் இருக்குது தம்பின்றாரு. ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சிகளை ரொம்ப அரவணைச்சு போற மாதிரி தான் தெரியுது. ஒரு கூட்டணி கட்சிகள்ல ஏதாவது முக சுழிப்புகள் வந்தா கூட அவர் அதை கரெக்டா கொண்டு போறாரு. ஏன்னா வெற்றி கூட்டணியை தொடர்ந்து தக்க வைக்கணுங்கிற அந்த முனைப்பு தெரியுது. ஆட்சியில் இருக்கிற கட்சி அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது கிடைக்கிற அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அது கண்டிப்பா வந்து பழைய ஓட்டு வங்கியில இருந்து குறையும், அதுவும் அவருக்கு தெரியுது. அப்போ திமுக கூட்டணி இப்படியே தொடரும் என்பதுதான் எனது எதிர்பார்ப்பு. பெரிய மாறுதல் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 15 மாசம் இருக்கு. நியாயமா பார்த்தா இப்ப இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. ஆனாலும் பேசுற மாதிரி அரசியல் சூடாயிருச்சு. அதான் பெரிய ஆச்சரியம். அப்போ திமுக இந்த கூட்டணி தொடருதுன்னா மீண்டும் வந்து அது திமுக எதிர்ப்பு ஓட்டை பலவீனப்படுத்தினா திமுகவுக்கான அடுத்த 5 ஆண்டா தான் அமையும். ஏன்னா இதே ரேஞ்சில் 2016 தேர்தல் இருந்தது. 14 ஜெயலலிதா அவர்களுக்கே தண்டனை, 4 வருஷம் தண்டனை, பதவி போச்சு, எம்எல்ஏ பதவி போச்சு. குமாரசாமி கோர்ட்ல அப்பீல்ல கிடைச்ச ரிலீஃப்ல திருப்பி ஆர்கே நகர் வெற்றிவேலை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு ஆர்கே நகர்ல நின்று ஜெயிச்சு அந்த லைவ் எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. புதிய தலைமுறை லைவ், நானும் அதுல ஒரு கெஸ்ட். அப்போ 15ல இருந்து 16 தேர்தல் வரைக்கும் ரொம்ப கம்மியான காலகட்டம் தான். ஆனா அதிமுகவுக்கு ஏற்பட்டிருந்த, குறிப்பா ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ பெயர் அதிகம். ஆனாலும் எப்படி வந்து
அதிமுக கூட்டணி வெறும் 1% 1.5% ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சது. எப்படி ஜெயிச்சுன்னா சிம்பிளி ஜெயலலிதாவுக்கு எதிரான ஓட்டை வந்து பிளவுபடுத்திட்டாங்க. இயல்பாக பிளவுபட்டிருக்கலாம். இல்ல அதிமுகவே வந்து அந்த பிளவுக்கு முயற்சியும் செஞ்சிருக்கலாம். இப்ப திமுகவும் அதை செய்யும்ல. அது பழைய பாடம் தானே. அப்ப எதிர்ப்பு ஓட்டுகளை மேலும் மேலும் பிளவுபடுத்திக்கிட்டே தான் போவாங்க. அப்படின்னா அதிமுக மீண்டும் ஆட்சியில் அமர்வது அது ஒரு பாயிண்ட். குறைஞ்சபட்சம் பழைய எம்எல்ஏக்களை தக்க வைத்தது. ஒரு 75 ஜெயிச்சிருக்காங்க அந்த கூட்டணி. ஒரு 60 எம்எல்ஏவாவது அவங்க ஜெயிக்கணும். அதாவது பிரதான எதிர்க்கட்சி ரோலையா தக்க வைக்கணும்ல. அப்படி ரோலை தக்க வைக்க முடியாதபடி தானே முதலமைச்சர் வந்து டார்கெட் வைக்கிறாரு. 200 தொகுதியில ஜெயிக்கணும்ன்றாரு. 200 தொகுதியில ஜெயிச்சா பிரதான எதிர்க்கட்சியே இல்லாம போயிரும்ல 234ல. இதை நோக்கி தமிழ்நாடு அரசியல் போகுது. பல சுவாரஸ்யங்களுக்காக நம்ம எல்லாரும் காத்திருப்போம். இல்ல சார், ஒரு விரிவான பார்வையை தமிழக அரசியல் களத்தினுடைய தற்போதைய சூழல் பற்றி ஒரு விரிவான பார்வையை பதிவு செஞ்சிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் கூட்டணி கணக்குகள் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.